இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பாசிப்பருப்பு போட்டு பாலக்கீரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாலக்கீரை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ஒரு 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இங்கே தனியாக ஒரு 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை வதக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் தட்டி போட. அது இல்லாமல் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு சின்ன கடாயில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பாலக்கீரையை போட்டிருக்கேன். அதை லைட்டாக அப்படியே வதக்கி எடுத்துப்போம் வேக வச்சு. ஒரு குக்கரில் 3 வெங்காயமும் 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன். பூண்டையும் 4-5 பல் பூண்டை ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். இப்போ இது முங்குற அளவு தண்ணி ஊற்றி பாசிப்பருப்போடு சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சுப்போம். ஊற்றி கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கிறோம் ஒரு 3 விசில். பாலக்கீரை நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிப்போம். கீரையை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுருவோம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் அதே ஜாரில் ஆட் பண்ணி அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கீரை அரைச்சதோடு சேர்த்து பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் அரைச்சி எடுத்துக்குவோம். கீரையை பருப்போடு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ தாளிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் காஞ்ச மிளகா, அப்புறம் கடுகு, உடைச்ச உளுந்து, ஜீரகம் இதை ஆட் பண்ணிக்கிறேன். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்ச பூண்டையும் ஆட் பண்ணி வதக்கிறேன். இப்போ உப்பு கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணி லைட்டாக வதக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சு அந்த கீரையை இதில் ஊற்றிக்கிறேன். பாலக்கீரையை தாளிச்சாச்சு. இதே மாதிரியே நீங்களும் பாசிப்பருப்பு போட்டு பாலக்கீரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.